வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டா ப்ளீஸ் தமிழ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது பேர் என்ன யாரும் சொல்லுவாங்க, எஃப்சி மொபைல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம டூர்ஸ் பார்ட் 2 சொன்ன மாதிரியே கன்ஃபார்மாக எடுத்தாச்சு. பட் அது கொஞ்சம் காரணத்தால் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, நான் எஃப்சி மொபைலுக்கும் எடுத்து வச்சிட்டேன் வீடியோ. பட் ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதே எரர் காட்டிடுச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம எஃப்சி மொபைல் பார்ட் 2 போடுறதுக்காக செமி ப்ரோ 3 வரைக்கும் ஏற்றி வச்சுருந்தோம். 1 வரைக்கும் ஏற்றி வச்சுருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு போயிட்டு யாரோ அதாவது கேமே டெலீட் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் ஏற்றி எங்கள் அம்மா கிட்ட காலை வந்து கையில் வந்து இல்லை தான் ஆடுறேன். ஏன்னா என் ஃபோனில் எஃப்சி மொபைல் வர மாட்டேங்குது. இப்போ உனக்கு என்னடா எப்பா. சரி ஓகே, ட்ரெயின் கொடுத்துடலாம். ஓகே, வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காண்டே என் போதாண்டா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாக்கர் ரூமில் போயிட்டு. ஓகே டீ, உனக்கு என்னடா வேணும்? சேர்றா, தெரியாமல் இதுக்குள்ளே போயிட்டேன் கைஸ். ஐயோ, சரி நீ மூடு. ஓகே, நம்ம அப்படியே வெளில வர மாட்டேங்குது. ஓகே, வால் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். கேவலமாக இருக்குது இது பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குல்ல. இது மாற்றிப்போம். அண்ட் இப்போ வெளில வந்துடலாம். கிட்டில் வந்துட்டு போயிட்டு நம்ம எஃப்சி மொபைலாகவே போட்டுக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சதாக இருக்குது. அண்ட் எமோட்ஸில் நம்மளுக்கு எதுக்கும் தேவையில்லை. அப்பியரன்ஸ் நம்பர் இவங்க பண்ணுறானுக்கு பாருங்கள். ரொனால்டோ தவிர இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம 5 மாற்றிடலாம். 75. ஓகே, சேஞ்ச் நம்பர். ரூபனுக்கு வந்து 75 மாற்றிடும். அப்போ தான் வந்து ரொனால்டோக்கு 7 மாற்ற முடியும். 12 போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். 707 70 07. ஓகே ஓகே, அதே 7 தான் வருது. அவ்வளோதாண்டா. ஓகே, போகலாம். சாரி கைஸ், எனக்கு மற்றவங்க பிளேயரோட நம்பர்லாம் எனக்கு தெரியாதுன்றதுனால ரொனால்டோக்கு மட்டும் மாட்டிக்கிட்டேன். ஸோ நம்ம போன வாட்டி அமெட்டியூர், அதாவது ஹெட் டு ஹெட் மேட்ச் ஆடணும். கிக் ஆஃபில் மேட்ச் இல்லை. ஸோ ஓகே, நம்ம ஹெட் டு ஹெட்டே ஆடுவோம். தேவையில்டா போடா. இவனு என்னதாண்டா வேணும்? என்ன சொல்ல வர? ஓகே, நம்ம உள்ளே போயாச்சு. ஹெட் டு ஹெட் கரெக்டாக 3 செகண்ட்ஸில் ஆப்போனன்ட் ஃபவுண்டுன்னு காட்டும். ஏன்னே தெரியாது சார், கேம்லேயே அப்படி தான். கரெக்டாக 3 செகண்ட்ஸ் ஆகும் ஆப்போனன்ட் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டும். ஓகே, இதெல்லாம் இந்தோனேஷியா டீம். ஓகே, நானே அந்த பேரை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். இல்லை எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம வந்தாச்சு. இப்போது கை கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஏன் ரொனால்டோ எப்பவுமே சைக்கிள்லேயே போடுறாங்கன்னு தெரில. இந்த இது பண்ணுங்களேன், பூட்ஸ் எவ்வளோ ரேட்டியாக இருக்குன்ட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே பாஸ் பண்ணிடணும். இதான் வந்துட்டு உலக வழக்கம். என்னோட வழக்கம். ஆக்சுவலி அவன் நம்மக்கிட்ட பால் வாங்க போட்டான். கோலு கிட்டத்தட்ட 4 செகண்டில் ஒரு கோல். அவ்வளோதான். இதெல்லாம் மேட்டரே இல்லை கைஸ். ஓகே, ரொனால்டோ ஏன் இப்போ குதிச்சால எனக்கு தெரியலை. டேய் சூப்பர். அப்படியே இப்படி போய் கோன்சாவா எடி என்னடா பேர் அது? இப்படி இழுத்து ஒரு கோல். டீ கைஸ், கார்னர் கிக் வந்துட்டு ஒயிட் கலர் தான் நம்மன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அடிச்சு ஷூட். அவ்வளோதான் கைஸ், செம்ம. ஆக்சுவலி 2 கோல் 12 செகண்டில் 2 கோல் பார்த்துக்கோங்களேன் கைஸ். நான் பாஸ் கொடுத்துட்டு இருக்கேனே கைஸ். ஆட தெரியாமல் ஆடுறேன்னு நினைக்கிறேன். நோ, பாஸ். ரொனால்டோக்கு நம்ம பாஸ் பண்ணியாச்சு டைரெக்டாக. இதுக்கு நான் அவனுக்கு பாஸ் பண்ணேன்.
கைஸ் 3 கோல் 25 செகண்ட்ல அடிச்சிருக்கலாம் கைஸ். பாஸ்டா பாஸ் பண்ணு. பேந்த மிஷின் இருக்கான். பாஸ் பண்ணு 10,000 வாட்டி அந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே 3 கோல் அடிச்சாச்சு கைஸ். ஓகே ஆக்சுவலி பார்ட் 1ல நம்ம 4 இல்லைனா 6 அடிச்சிருப்போம். அந்த 2 நம்பர் தான், 5 அதெல்லாம் இல்லை. சூப்பர் கைஸ், கோல் அடிச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம அமர்டியூட் 3ல இருக்கிறதுனால ஃபோன் பட்டான்னு போய் விழுந்துடுச்சு கைஸ். சரி எனக்கு போதுண்ணா. ஆக்சுவலி அவனுங்க 1 கோல் கூட அடிக்கல. அப்படியே நம்ம வந்துட்டு டி சொன்னால் சூப்பர் ஆடுறாங்க கைஸ். அது ரோஷம் வந்துடுச்சு போல நம்ம சொன்னதுக்கப்புறம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், செம. இப்போ கார்னர் கிக்குனா நம்ம அவங்ககிட்ட அடிப்போம். அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். பாஸ். ஆக்சுவலி இந்த கேமில் ஹேண்ட்ஸு அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ஆளே கிடையாது. முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் 2 குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இவனுக்கும். ஓகே இல்லை எதுக்கு தெரியல, ரொனால்டோ ஆனவனும் ஆடிட்டே கைஸ். வேர்ல்ட் ரெக்கார்டு இல்லை, கிட்டத்தட்ட ஹாஃப் டைம், அதான் 45 மினிட்ஸில் வந்து 5 கோல் அடிச்சிட்டோம். 45 செகண்ட்ஸ்ன்னு சொல்லாந்த. என்னடா பாலை வாங்க தெரியாது உனக்கு? ஆக்சுவலி நானே வந்துட்டு எனக்கு திட்டிப்பேன். ஓகே வந்துட்டு அப்படியே வெறி அதிகமாகிடுச்சு கைஸ். ப்ரோ பைத்தியம் ஆகிடும் ப்ரோ, நீங்கள் வீடியோ கூட போட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இட்ஸ் ஓகே, சும்மா நடித்தேன். ஓகே 6 கோல் அடித்தாச்சு. நம்ம 7 கோல் அடித்தோன்னா ரொனால்டோவுக்கு வந்துட்டு விஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலி போர்ச்சுகலுக்குன்னு அடையாளமே வந்துட்டு ரெட் கலர் தான். பட் நம்ம அதையும் மாற்றி ஒயிட் கலரில் ஆடிட்டுருக்கோம். ஸோ போர்ச்சுகலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஆக்சுவலி நான் கிக் ஆஃப் மேட்ச் வந்துட்டு எடுத்து வச்சிடலான்னு தான் நினச்சேன் உங்களுக்காக. அவ்வளோதான் பேசி 7 கோல். தேங்க்யூ ரொனால்டோ. இதனால தான் வந்துட்டு நம்ம இவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே கடைசியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்ப்போம். 60 செகண்ட், இன்னும் வந்துட்டு 30 செகண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓகே ரொனால்டோ கிட்டே பாஸ் பண்ணிருந்தீங்க, தேவையில்ல. இல்லை கைஸ், ரொனால்டோ தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ராசியாகவே வந்துட்டு இருப்பார். அதனால தான் ரொனால்டோ. ஓகே என்ன ப்ரோ பெருசாக கதெல்லாம் விட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ நம்ம இவனுக்கு அடிக்கலாம். அவன் டைரக்டாக இழுத்து ஒரு ஷூட்டு. டே ஷூட் அடிக்க சொன்னால் என்னடா பண்ணிட்டுருக்க எருமை மாடு. ஐயோ பிளேயர் திட்டினாங்க கைஸ். நான் சரி ஓகே இது பாஸ் பண்ணி ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோ ஆட்டோவில் போட்டு வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காரணத்துக்காக. ஓகே எவன் கோல் வச்சாலும் வந்துட்டு இவங்க இது பண்ணிடுறாங்க. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலான்னு தான் நினச்சேன். பட் வேணாம், இழுத்து ஒரு ஷூட்டு. டே ஷூட் அடிக்க சொன்னால் என்னடா பண்ணிட்டுருக்கேன். guys all done guys, full time. So okay, bye guys, see you in the next video.
பை ஃப்ரம் பாண்டா அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.